வந்துடுச்சு, குக்கு குக்கு கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்பம் இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. பறவை குக்கு சொல்றத கேளு, நண்பர்களோட கதை பாரு. குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. ஒரு அழகான காட்டுல ஒரு ஆற்று கரையோரமா ஒரு பெரிய நாவல் மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல ஒரு புத்திசாலி குரங்கு மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. மரம் முழுக்க இனிப்பான பழங்கள். குரங்குக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் ஆற்றுக்கரையில ஒரு முதலை வந்துச்சு. குரங்கு அதை பார்த்ததும் நாவல் பழங்களை பறிச்சு முதலைக்கு போட்டுச்சு. முதலைக்கு அந்த பழங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் முதலை தினமும் ஆற்றுக்கரைக்கு வர ஆரம்பிச்சது. குரங்கும் பழம் கொடுத்துச்சு. இருவரும் நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. முதலை குரங்கு கொடுத்த பழங்களை வீட்டுக்கு கொண்டு போய் தன் மனைவிக்கு கொடுத்தது. ஆனா முதலை மனைவி பேராசைப்பட்டுச்சு. அது சொன்னது, இந்த குரங்கு தினமும் இவ்வளவு இனிப்பான பழங்களை சாப்பிடுறதே, அதோட இதயம் எவ்வளவு இனிப்பா இருக்கும். எனக்கு அதோட இதயத்தை சாப்பிடணும். இதை கேட்ட முதலை ரொம்ப குழம்பி போச்சு. ஆனாலும் வருத்தத்தோட ஒத்துக்கிட்டது. அடுத்த நாள் முதலை குரங்கிடம் சொன்னது, என் மனைவி உன்னை பார்க்க ஆசைப்படுறா. என் முதுகுல ஏறிக்கோ, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். குரங்கு நண்பன்னு நம்பி முதலை முதுகுல ஏறிச்சு. ஆற்றின் நடுவுல வந்ததும் முதலை திடீர்னு நின்று சொன்னது, மன்னிச்சிடு நண்பா, என் மனைவி உன் இதயத்தை சாப்பிடணும்னு சொல்றா. இதை கேட்ட குரங்கு பயப்படல. அது அமைதியா சிரிச்சு சொன்னது, அப்படியா, நான் என்னோட இதயத்தை மரத்துல விட்டுட்டு வந்துட்டனே, திரும்ப கூட்டிட்டு போ, எடுத்துக்கிட்டு வரேன். முதலை இதை நம்பிச்சு. உடனே திரும்பி கரையோரத்துக்கு நீந்துச்சு. ஆயை அடைந்ததும் குரங்கு சடார்னு மரத்துல தாவிச்சு. அப்புறம் குரங்கு சொன்னது, பேராசைக்காக யாரோட உயிரையும் எடுக்க கூடாது. நட்பு என்றால் நம்பிக்கைதான் முக்கியம். இதை கேட்ட முதலை வெட்கப்பட்டுச்சு. மெதுவா ஆற்றுக்குள்ள போயிடுச்சு. அந்த கதையை பார்த்த குக்கு அமைதியா ஆந்தையிடம் பறந்து போச்சு. அந்த இரவு ஆந்தை இந்த கதையை ஒரு புத்தகமா எழுதி வச்சுச்சு. ஆந்தை சொன்னது, புத்திசாலித்தனமும் உடனடி சிந்தனையும் ஆபத்திலிருந்து நம்மை காப்பாத்தும். குக்கு நம்ம கிட்ட மெதுவா சொல்றது, அமைதியா யோசிங்க, புத்திசாலியா நடங்க. இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.